அவுட்டாக ஆன் பண்ண முடியாது. ஓகே. ஸோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னாச்சுன்னா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். 93 சென்டிமீட்டர் மழை பெஞ்சும் காயல்பட்டினம் இன்னும் மிதக்காமல் அதில் ஒருத்தன் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கானே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் டவுட் வரும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடலாமா கனி? டவுட் என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம காயல்பட்டினம் நிலப்பரப்பு வகையில் பார்த்தீங்கன்னா நேராக எங்கள் ஊர் வந்து கடற்கரை ஓர ஊர். நீங்கள் அதுக்கு மேலே நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா நேர் பகுதியில் எந்த குளமும் கிடையாதுங்க. ஒரு 8 கிலோமீட்டருக்கு தாண்டி நத்த குளம்னு ஒரு ஊர் குளம் இருக்குது. அது ஒரு பெரிய குளம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 6 கிலோமீட்டருக்கு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லூர் குளம்னு ஒன்று இருக்குது. இந்த 2 குளமுமே வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் உடஞ்சிது அப்படின்னாச்சுன்னா இப்படியே பிரிஞ்சு காயல்பட்டினத்தை நடுவில் விட்டுட்டு 2 பக்கம் ஆற்றுக்கு போயிடும். அதாவது கடலுக்கு போயிடும். ஆற்றுக்கு போய் கடலுக்கு போயிடும். இங்கே இந்த பக்கம் நத்தக்குளம் உடஞ்சா மட்டும் அதில் உள்ள கொஞ்சம் தண்ணி வந்து எங்கள் ஊருக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆறுமணேரின்னு ஒரு ஊர் பட்டு எங்கள் ஊருக்கு வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து பெருசாக எங்களுக்கு வந்து வெள்ள நீர் வராது. எங்களுக்கு முழுக்க 93 சென்டிமீட்டர் மழை தண்ணி தான் எங்களுக்கு தேங்கிச்சு. அதுவும் ஒரு நாள் 2 நாளில் வடிஞ்சு போச்சு. அது கடலில் எங்களுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, கடலில் போயிடுச்சு. சென்னையில் உருட்டு மாதிரி எங்களுக்கு கடல் ரிசீவ் பண்ணாமலாம் இல்லை. எங்களுக்கு எவ்வளோ வேணாலும் தண்ணி தான், நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிடுச்சு. இதெல்லாம் கடல் வந்து என்றைக்குமே ரிசீவ் பண்ணாமலாம் இருக்காது. அது நம்ம மக்கள் பண்ணுற தவறுனால சில விஷயங்கள் நடக்கும். சரி, 93 சென்டிமீட்டர் பஞ்ச காயல்பட்டினம் பாதிக்கப்படலை. அப்போ டிவி நியூஸ்லலாம் பாதிப்புன்னு அலறாங்களே, தென் மாவட்டங்கள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு. அது என்னென்ன பகுதிகளெலாம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நீ அங்கே இருந்து சொல்லுடே எனக்கு அப்படின்னாச்சுன்னா, உலகத்தில் முழுக்க இருக்கிற எல்லா மக்களுக்கும், தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப கேர் பண்ணுற மக்களுக்காக இந்த செய்திகளை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்த காயல்பட்டினம் தப்பிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 5 கிலோமீட்டரில் ஆத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த ஆத்தூருக்கும் எங்களுக்கும் முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் கட் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் நான் முன்னாடி சொன்னல நல்லூர் குளம். அந்த நல்லூர் குளம் உடஞ்சி வந்ததில் டிசிடபிள்யூன்னு ஒரு கெமிக்கல் கம்பெனி ஒன்று இருக்குது. ஒரு அராத்து பிடிச்ச கம்பெனி. அந்த கம்பெனியில் உள்ள கெமிக்கல்னாலேயே நிறைய பாதிப்பு வருது. இப்போ இந்த மழை பெஞ்ச இதுன உடனே அந்த கெமிக்கல் கம்பெனியை மழை தண்ணி முழுக்க காலி பண்ணிடுச்சு. அந்த கெமிக்கல் கம்பெனிக்குள்ளே தண்ணி ஓடுது. அதுக்கு இடையில ஒரு ரோடு உண்டு, திருச்செந்தூர் ரோடு. திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி போகிற ஒரு ஹைவே. அந்த ஹைவே முழுக்க அடிச்சுட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-30 அடிக்கு அகலத்துக்கு பாதை கட்டாயி போச்சுங்க. அதனால உங்களுக்கு டிசிடபிள்யூ ஆத்தூர் எல்லாமே துண்டிக்கப்பட்டுருச்சு. ஆத்தூர்லேயும் தாமிரபரணின்னு ஆறு வந்து கடைசியாக கடலில் கலக்கிற இடம் வந்து ஆத்தூர் தான். அதில் தடுப்பணை ஒன்று சின்னதாக ஒன்று வச்சுருக்காங்க முக்காணிக்கு பக்கத்தில். அந்த அணை அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அதுக்கு மேலே தண்ணி படு பயங்கரமாக வந்துருச்சு. நம்ம கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் 13 அணைகளை திறந்து விட்ருக்காங்க. அவ்வளவும் தாமிரபரணியில் தான் வந்து சேரும். ஆனால் தாமிரபரணி சேஃபாக கொண்டு போயிடுச்சு. கரையோர மக்களுக்கு எல்லா ஆறு தண்ணி வந்தாலும் பிரச்சனை வரத்தானே செய்யும். அதேமாதிரி கரையோர மக்களுக்கு வந்திருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி உள்ளே வந்துருச்சு. நெல்லை வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டுருச்சு. அதுக்கு காரணம் தாமிரபரணி, வேறு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா மழைப்பொழிவு வந்து அங்கே கம்மிங்க. நெல்லையில் கம்மி, அதாவது திருநெல்வேலியில் மழைப்பொழிவு கம்மி, தூத்துக்குடியில் மழைப்பொழிவு கம்மி. அந்த மாதிரி பெரிய சிட்டியில் வந்து மழைப்பொழிவு கம்மி. ஆனால் வந்து வெள்ள நீருடைய பாதிப்பு அதிகம். தூத்துக்குடியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, தூத்துக்குடியில் கோரம்பள்ளம்னு ஒரு ஏரி இருக்குது. நம்ம எப்படி சென்னைக்கு வந்து செம்பரம்பாக்கம் ஏரியோ அதே மாதிரி தூத்துக்குடிக்கு வந்து கோரம்பள்ளம் ஏரி. தூத்துக்குடி கடற்கரை ஓரத்தில் இருக்குன்னா கோரம்பள்ளம் அதுக்கு மேற்பகுதியில் நம்ம ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில். அதோட கரைகள் வந்து வழக்கமாக உடையிறது சகஜம். ஏன்னா அதோட கரைகள் அது வந்து உடஞ்சிதுன்னா தூத்துக்குடி ஊருக்குள்ளே தானே வருங்கிற எந்த எண்ணமுமே இல்லாமல் இது வரைக்குமே அந்த கரையை வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் உள்ள மக்களை வச்சு இந்த பெயிண்ட் பக்கெட்டில் மண்ணள்ளி போச்சு தப்பி அந்த கரைகளை ஸ்ட்ராங் பண்ணுற வேலையை தான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண ஒரு மழைக்கே வந்து அந்த கோரம்பள்ளம் ஏரி உடஞ்சி தூத்துக்குடியில் தண்ணி வந்துச்சு. அப்போவே நம்ம பாடம் கற்றுக்கிடாமல் இப்போவும் அதே மாதிரி வச்சு தூத்துக்குடி முழுக்க வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடியில் 36 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சிருக்கு, ரொம்ப ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க வெள்ள நீரில் பாதிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட பங்களா அப்பார்ட்மெண்ட் எங்கள் ஊரில் அந்த அளவு கிடையாது. பங்களாவாக கட்டினவங்க கூட கீழ் ஃப்ளோர் ஃபுல்லாகவே முங்கி போச்சு. அவங்கள முழுக்கவே போட்டில் மீட்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அதுவும் இந்த தூத்துக்குடி திரேஸ்புரத்தில் உள்ள போட்டில் வச்சுருக்கவங்க எல்லாருமே போட்டே வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சு. அது ஒரு விஷயம். பட் ஆனால் கிடைச்ச போட்டை வச்சுட்டு அவங்க மக்களை மீட்டு அவங்க தங்க வச்சுருக்காங்க. தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டு, இப்படி பலதரப்பட்ட பகுதிகள் வந்து வெள்ள நீரில் மூழ்கி இருக்குது. அதுவும் தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா முழுக்கவே தண்டவாளமே தெரியாத அளவுக்கு தண்ணி. அந்த அளவுக்கு வெள்ள நீர் தான், மழை நீர் கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வெள்ள நீர் அவங்கள பூந்துடுச்சு. இன்னொன்று, நம்ம தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி வர்ற 4-வே ரோடு ஒன்று இருக்குது. டோல்கேட் போட்டு வாங்குகிற 4-வே ரோடு ஒரு 55 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. அது வந்து பார்த்திங்கன்னா
அனுமன் நகர்னு ஒன்று சொல்லுறாங்க, அது எனக்கு சரியாக அந்த ஊர் பேர் தெரில. அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாமிரபரணி ஆற்றுடைய வெள்ளம் ப்ளஸ் குளங்கள் எல்லாமே உடஞ்சி சேர்ந்து புதுசாக ஒரு ஆறை உருவாக்கிச்சு. அதாவது ஒரு வழித்தடத்தை உருவாக்கி 4-வேவை கிராஸ் பண்ணுது. டோல்கேட்டில் காசு கொடுக்காம 4-வேவை கிராஸ் பண்ணிடுச்சு. அது கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணுச்சுன்னா, நீ எனக்காக தடுத்து ரோடு போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 300 அடிக்கு அகலத்துக்கு ரோட்டை தூக்கிட்டு போயிடுச்சு. 300 அடிக்கு அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் வர முடியாது, இங்கேருந்து அங்கே போக முடியாது. 4-வே ரோடு சுத்தமாக காலி. அந்த அளவுக்கு தூக்கிட்டு போயிடுச்சுன்னா பார்த்துக்கிடுங்க. அப்போ அந்த இடத்துக்கு அது பாதிப்பு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்மளுடைய திருநெல்வேலியில் மழை பெஞ்சு, நான் திருநெல்வேலியில் வெள்ளம்னு சொன்னேன், அந்த வெள்ளம் வந்துட்டு சிறுவைகுண்டம், மணக்கரை, வல்லநாடு இந்த ஊர்களெல்லாம் தாண்டி தான் அந்த 4-வேவை தாட்டி அங்கிட்டு போயிடுச்சு. உங்களுக்கு வந்து இன்னொரு ஆறு இருக்குது, அது ஆறு பேர் தெரியல, விளாத்திக்குளம் வழியாக உள்ளே போவோம். நமக்கு திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் வந்து குளத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதாவது தூத்துக்குடியிலேருந்து ஈசிஆரில் நம்ம ராமேஸ்வரம் போகிற வழி, அந்த ஊர்கள் எல்லாமே ஆறுகள் வரும். அதெல்லாம் கிளை ஆறுகள்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆறு, கருமணி ஆறு, 2-3 பேர் சொல்ல எனக்கு வரல. ஸோ அந்த மாதிரி ஆறுகளெல்லாம் நிறைய தண்ணி. அப்போ அந்த வெள்ள நீர் வந்து ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளையும் சிட்டிக்குள்ளேயும் போய் நிறைய பாதிப்பு. எங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு குளமும் உடையாமல் கடவுள் காப்பாற்றிட்டாரு. எந்த விதத்துலையுமே 93 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் காயல்பட்டினம் பாதிக்கப்படலை. நான் எனக்கு பின்பகுதி, அதாவது இந்த பக்கம் வந்து திருச்செந்தூர், உடன்குடி, அப்புறம் சாத்தான்குளம், பேய்க்குளம், அப்புறம் மெஞ்ஞானபுரம், அது திசைன் விலை, இந்த மாதிரி ஊர்கள் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணமும் அந்த குள உடைப்பு தான். எல்லா சிறு குளம், பெருங்குளம், எல்லா குளமும் உடஞ்சிருச்சிங்க. இந்த தப்பிச்ச ஒரே குளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம இப்போ என்னடா சொன்ன இந்த குளம் பேர், அது குளம் பேர் டக்குன்னு மறந்து போயிட்டு, ஐயோ, நத்த குளம்னு சொல்லி பின்னாடி ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் தான் வந்து தப்பிச்சுது. அதுவும் ரொம்ப வீக்காக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சமாச்சும் தப்பிச்சதுனால நம்ம தப்பிக்கப்பட்டிருக்கோம். நிறைய பாதிப்புங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ரயில்வே ட்ராக்கு இப்போ பிஞ்சு போச்சு. அதாவது ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர்லேருந்து சென்னைக்கு போகிற ட்ரெயின் வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நடு காட்டில் வந்து போயிட்டு இருக்கும்போது ரயில்வே ட்ராக் எல்லாமே காலி ஆகிடுச்சின்னு சொல்லி அவங்கள அங்கேயே சேவ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை ரயில் போயிருந்துச்சு அப்படிச்சுன்னா பல உயிர்கள் சேதமாயிருக்கும், பல பத்தாட்டப்பட்ட சேதமாயிருக்கும். அதே டைம் தான் நானும் ட்ராவல் ஆகி திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் வந்துக்கிட்டு இருக்கேன். பயங்கர மோசமான ஒரு அட்வென்ச்சரு. அதே அட்வென்ச்சரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருச்செந்தூர்லேருந்து ட்ரெயின் கிளம்பி போயிட்டு அங்கே மாட்டிக்கிட்டாங்க. ஹெவி ரெயின்னால சரி ட்ராக் எப்படி இருக்கும்னு செக் பண்ணுறதுக்காக அவங்க நிறுத்திருக்காங்க. ஸோ முடிஞ்சு போச்சு. அந்த ட்ராக் இப்போ தொங்கு பாலம் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதை சரி பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்குள்ள பெரும்பாடாயிரும். இப்போ ரயில் பயணிகள் கிட்டத்தட்ட 1.5 நாளாக ரயிலே தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ ஒன்று அவங்கள மீட்டு முகாமிலெல்லாம் தங்க வச்சுருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம ரோடு திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் வர்ற ரோடு நிறைய இடத்துல வந்து அரிப்பு ஏற்பட்டு கட்டாயி போச்சு. அதேமாதிரி தூத்துக்குடி துறைமுகம் சாலையும் அதே மாதிரி தான் ஒரு ஃபயர் ட்ரக்கே முங்கி அதில் கிடக்குதுங்க. ஃபயர் ட்ரக்கே கட்டாயி அதில் மாட்டிக்கிடுச்சு. இப்படி ரெஸ்கியூ போனவங்களும் மாட்டிக்கிடுறாங்க, அதேமாதிரி பொதுமக்களும் மாட்டிக்கிடுறாங்க. நிறைய உயிரிழப்புகள் கண்டிப்பாக இருக்குது. மீடியா நிறைய சொல்லாது. இப்போ எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டிசிடபிள்யூ கம்பெனிலே வந்து உயிரிழப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க யாருமே வெளிக்காட்டலை, வெளியே சொல்லலை. நாங்கள் உள்ளூருக்குள்ளே எங்களுக்கு தெரியும். உயிரிழப்புகளை யாருமே வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மீடியா வந்து கண்டிப்பாக அதை வெளிச்சம் போட்டு காட்டாது. இப்போ 2 நாளாக எங்களுக்கு நெட்வொர்க் கிடையாது. இன்றைக்கி தான் நெட்வொர்க் கிடச்சிருக்கு. அதனால தான் இந்த ஒவ்வொரு சில வீடியோவில் டக்குன்னு அப்லோட் பண்ணுறேன். இந்த நெட்வொர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் 2 நாளாக எங்களுக்கு இல்லை அப்படின்னு தெரியல. கரண்ட் இல்லை ஒரு பக்கம், ஆனால் பெட்ரோல் இருக்குது, பங்கு இருக்குது, டீசலை வாங்கி ஊற்றி அவங்க ஜென்ரேட்டர் ஓட்டி விட்டு நெட்டை ஆன் பண்ணி விடலாம். ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஹெல்ப்லைனுக்கு நம்ம கால் பண்ணி நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம், எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறது கூட வழி இல்லாத அளவுக்கு திருநெல்வேலியும் காயல்பட்டினமும் ஆறுமநேரியும் சுத்தமாக நெட்வொர்க் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. வெளி உலகத்துக்கு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி அதிக பாதிப்பு மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையிலே அதிக பாதிப்பு அவங்களுக்கு தான். காயல்பட்டினத்தில் அதிக மழை பொழிவுன்னா காயல்பட்டினம் நாசமாக போச்சுன்னு நினைக்காதீங்க. காயல்பட்டினத்தில் எல்லா வெள்ள நீரும் ஓரளவு வடைஞ்சிட்டு இந்த தெருவுகளுக்குள்ள சின்ன வீடுகள் அவங்களுக்குள்ள தண்ணி போயிட்டு இன்றைக்கும் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அவங்கள நம்ம ரெஸ்கியூ பண்ணிடுவோம். இப்பவும் கூட நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம். மதிய இரவு சாப்பாடு வெஜிடபிள் பிரிஞ்சு கொடுத்து நம்ம கள பணியாளர் இவர் தான் கள போராளி. எப்பா என்ன வேகமாக பண்ணுறான் பையன், 10 வயசு தாங்க, 9 வயசு தாங்க ஆகுது இவனுக்கு. ஆனால் அந்த அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறதுல அவ்வளோ ஒரு ஆர்வம் பயலுக்கு. ஃபுல்லாகவே என் கூட இருந்தான். காரில் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கும் அவன் வந்தான். எல்லாரும் எவ்வளோ சாப்பாடு இல்லாமல் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கிறத நேரில் பார்த்தான். உண்மையிலே இந்த காலத்து பசங்க வந்து அதெல்லாம் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதை வந்து இதெல்லாம் ஒரு மேட்ரா, இதெல்லாம் வந்து விஷயமா அப்படின்னு நினச்சி சொல்லுவாங்க. பட் இவன் வந்து நேரில் பார்த்ததுனால ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு இருப்பான் நான் நம்புகிறேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பேருக்கு சாப்பாடு எங்கள் வீட்டிலேருந்து கீழே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் உங்களுக்கு சத்தமாக இருக்குது பார்த்துக்கிங்க. 600 பேருக்கு கீழே லெமன் ரைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
பழைய காயில்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பழைய காயிலுக்கு சுத்தமாக போக்குவரத்து கிடையாதுங்க. ஏன்னா பழைய காயில் வந்து நம்ம இங்கே தூத்துக்குடியிலேருந்தும் வர முடியல, திருச்செந்தூர்லேருந்தும் போக முடியல, ஆத்தூர்லேருந்தும் போக முடியல. ஸோ அந்த ஊரில் வந்து நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல், அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து அவங்க சாப்பாடு செய்ய முடியாமல், அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தான் இப்போ 600 பேருக்கு சாப்பாடு நடந்துகிட்ருக்கு. இந்த சாப்பாடை ஏன்டா எல்லாருமே வந்து போக முடியலையே, யாருமே டிரான்ஸ்போர்ட் இல்லைங்கிற, அப்புறம் நீ மட்டும் எப்படி இந்த சாப்பாடு 600 பேருக்கு செஞ்சு கொண்டு போவேன்னா, அதுதான் ஒரு ட்விஸ்ட்டு. நாங்கள் எதில் கொண்டு போகிறோம் கண்ணி? கடல் வழியாக கொண்டு போகிறோங்க. இப்போ காயல்பட்டினம் சிங்கித்துறை கடல் பகுதியிலேருந்து நாங்கள் போட்டில் இந்த சாப்பாடை ஏற்றிட்டு இப்போ கடலுக்குள்ளே வழியாக கொண்டு போய் பழைய காயில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்க. இப்படி தான் நிலைமை இருக்குது. நாங்கள் காயல்பட்டினம் சேஃபாக இருக்கோம். கடவுள் கிருபையில் காயல்பட்டினம் காப்பாற்றப்பட்டுருச்சு. அதை சுற்றியுள்ள பகுதிகள் பயங்கர மோசமாக இருக்குது. ஸோ 93% மழை பெஞ்சோம், காயல்பட்டினம் காப்பாற்றப்பட்டிருக்குன்னா இது ஒரு கடவுள் கிருபை தான். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு அது சொல்லவே முடியல. எத்தனையோ மக்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கோம். நாங்கள் இந்த அளவுக்கு மழை பொழிவு தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடந்ததில்லை. ஆனாலும் ஒரே நாள் இரவுக்குள்ளே, ஒரு நாள் முழுவதுக்குள்ளே 93 சென்டிமீட்டர் மழையும் நாங்கள் தாங்கினோம் அப்படின்னா பெரிய ஆச்சரியம் தான். நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக கேர் பண்ணதுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில். எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே கேர் பண்ணாங்க. எல்லாருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நாங்கள் நல்லா இருக்குங்கிறத நம்பியிருக்கேன். மேற்கொண்டு எங்களுக்கு உதவிகள் நிறைய தேவைப்படுது. சாப்பாடு நிறைய பேருக்கு கொடுக்கல. நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், உங்களால் எவ்வளோ முடியுமோ எனக்கு வந்து என்னுடைய ஜிபே பண்ணுங்கள். அது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் என்னுடைய நம்பர் எல்லாமே போட்டிருக்கேன். என்னுடைய நம்பரும் கீழே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாராலும் உதவி பண்ண முடியுமோ அவங்க எல்லாருமே என்னுடைய ஜிபே நம்பரில் நீங்கள் வந்து பணம் அனுப்பி விடுங்க. நாங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சாப்பாடு யாருக்கு கொடுக்குறோங்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம். கட் பண்ணுறா, எல்லாம் கட் பண்ணு.